Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் பெயர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் பெயர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், தற்போது காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு இந்த காலை உணவு திட்டம் என்பது அமலில் இருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என பெயரிடப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தினுடைய பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றி தவிக அரசு தற்போது அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிருக்கிறது. சமூக நல இயக்குநர் இத்திட்டம் தொடர்பாக ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய 15,454 பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய 15,14,274 மாணவ மாணவியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் இந்த பெயரினுடைய திட்டத்தினுடைய பெயரை மாற்றி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு திட்டங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டம் என்பது பெயர் மாற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் படைப்பகம் என தொடங்கப்பட்ட திட்டங்கள் வெறும் படைப்பகம் என்ற பெயரில் இருக்கிறது. இன்னமும் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து தவிக அரசு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கக்கூடிய திட்டம் என்பது திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என பெயரிடப்பட்டிருந்தது. ஆனால் தவிகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரையில் மதிப்புமிகு மகளிர் என்னும் திட்டத்தினுடைய அடிப்படையில் மாதந்தோறும் 2000 ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை தவிக வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுடைய பெயரை மாற்றுவதற்கும் புதியதாக பல்வேறு திட்டங்களுக்கு பெயரை சூட்டுவதற்கும் தவிக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதனுடைய முதற்கட்டமாகவே தற்போது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தினுடைய பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றுவதாக தவிக அரசு அறிவித்திருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.